இன்னைக்கு உங்களுக்கு 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி தமிழ்ல பார்த்திருப்பீங்க. அது இவங்க 2 பேரும் தான். ஒருத்தன் நமக்கு காசு குடுத்தே நம்மள அம்மனமாக்கிருவான். இன்னொருத்தன் நம்மகிட்ட இருக்க காச புடுங்கியே நம்மள மேலேயே அனுப்பிருவான். பண்ண கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாம ஃபேக் லோன் ஆப்பையும், கேம்பிளிங் ஆப்பையும் ஒண்ணா சேர்த்து வச்சு மெர்ஜ் பண்ணி பேசுற அப்படின்னா, இப்ப ரீசென்ட் டேஸா 2த்துக்குமே பெருசா வித்தியாசம் இல்லாம போயிருது. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த 2த்துலயுமே நான் வந்து பாதிக்கப்படல. இத நான் யூஸ் பண்ணி பார்த்ததும் இல்ல. அப்புறம் ஏன்டா இத பத்தி பேசுறேன்னா, ஏன்னா இப்ப ரீசென்ட் டேஸா நெறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிட்டாங்க. இருந்தாலும் என்னோட சைட்ல இருந்து என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு வச்சுக்கலாமே. சரி, இது 2த்தையும் நான் எப்படி சம்மந்தப்படுத்துறேன்னா, என்னோட தாட்ஸ் படி ஒரு சில பேர் இந்த கேம்பிளிங் தம்பி மேல காசு கட்டுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கடன் வாங்கி காசு கட்டி அதை ஏமாந்து போவாங்க. அது காலி ஆயிட்டதுக்கு அப்புறம் எவனும் தரமாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபேக் லோன் ஆப்ஸ்ல எப்படியாவது காசை புரட்டி அந்த காசை இதுல போட்டு இதுலயும் நாமத்தை போட்டு கடைசியில அவன் என்ன பண்ணிக்கிறதே தெரியாம நிறைய நினைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது இல்லையா? ஸோ இப்படி நடந்ததா எனக்கு தெரியல. பட் இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் மேட்டரு. வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஒருவேளை நீங்க அந்த ஐடியால இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐடியாவை கைவிட்டுருங்க நண்பர்களே. கண்ணு வேண்டாடா சாமி, ரொம்ப டேஞ்சர். ஃபர்ஸ்ட் கேம்லிங்னா என்னன்னு பாத்துருவோம். கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 வகையா இருக்குது. ஒன்னு ஸ்கில்லையும் நாலேஜையும் யூஸ் பண்ணி விளையாடுற கேம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லக் மூலியமா விளையாடுற கேம். இந்த கேம்லிங்ல எது அதிகமா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக் மூலியமா விளையாடுற கேம் தான். நம்ம ஜாலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேம் விளையாடுவோம். அதாவது இந்த லக் பேஸ் பண்ணி இருக்கிற கேம்ஸ், அது என்னென்ன கேம்ஸ்னு உங்களுக்கே தெரியும். ஜாலியா விளையாடுற வரைக்கும் ஓகே. அதுல பேச்சுக்குன்னு ₹1 ₹2 போட்டு விளையாட ஆரம்பிச்ச இப்ப நாம கோடிக்கணக்கில் அதுல பணத்தை போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இதுல பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டீம் தான் ஜெயிக்கும். இன்னொருத்தவன் தலையில துண்டு போட்டு போக வேண்டியதுதான். நீங்க சொல்லலாம், ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போக போறான், தோத்தவன் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போக போறான் அப்படின்ட்டு. ஆனா அப்பதான் உங்களை 2 விஷயம் தடுக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயிச்சவனுக்கு டோபமைன்ற ஒரு விஷயம் தடுக்கும், தோத்தவனுக்கு அட்ரினலின்ற ஒரு விஷயம் வந்து தடுக்கும். என்ன அப்படின்னா, ஜெயிச்சவனுக்கு டோபமைன் அதிகமா சுரந்து இன்னும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா பணம் போட்டு விளையாடுவான். தோத்தவன் அட்ரினல் அதிகமா சுரந்து பயத்துல ஐயோ நம்ம போட்ட காசு எப்படியாவது எடுத்துணுமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவான். இது இப்படியே போய் கடைசியில யாராவது ஒருத்தன் தான் ஜெயிப்பான், ஒருத்தன் தலையில துண்டு போட்டு போவான். ஓகே, இதெல்லாம் உங்க எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சதுதான். ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேருக்குள்ள நடக்குது அப்படின்னா வேற, ஒரு டீமுக்குள்ள நடக்குதுன்னா அப்படின்னு வேற. மூணாவதா ஒருத்தன் வந்து உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவுல நான் கேம் வைக்கிறேன், நீங்க 2 பேரும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிப்பான், இவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிப்பான். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் நாமத்தை போட்டு மூணாவதா அவன் பாட்டை வச்சுட்டு அவன் பணத்தை ஆட்டையே போட்டு போயிடுவான். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க 2 பேர் தான் விளையாடுவீங்கன்ட்டு. பட் அவன் உள்ளுக்குள்ள நிறைய தில்லுமுள்ள பண்றான். நிறைய கேம்பிளிங்ல இதுதான் நடக்குது. உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சுமே நிறைய பேர் விளையாடுறாங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். நமக்கு இருக்கிற இந்த அர்ஜென்ட்டான இந்த ப்ரெஷரான வேர்ல்டுல நிறைய சமயங்கள்ல நமக்கு பணம் தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போம். அவங்க கிட்ட இல்லைன்னா நம்ம பேங்க் மூலியமா லோனை தான் எடுக்க ப்ராசஸ் பண்ணுவோம். பட் நிறைய சமயங்கள்ல லோன் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபேக் லோன் ஆப்ஸ், அதாவது மொபைல் ஆப்ஸ் மூலியமா பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளான வேலை. அவன் கொடுக்குறான்னா கண்டிப்பா பின்னாடி ஏதோ ஒரு பிளான் வச்சுட்டு தான் கொடுப்பான். சும்மாலாம் யாரும் கொடுத்துட மாட்டான். அப்படிதான் நிறைய எல்லா ஆப்ஸையும் நான் சொல்லல, சில ஃபேக் லோன் ஆப்ஸை தான் நான் சொல்றேன். நம்மளோட இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி எந்த ஒரு பெரிய செக்யூரிட்டியுமே இல்லாம நமக்கு பணத்தை கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதிகமா பணம் சம்பாதிக்க தான். இவங்க எப்படா பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட பெருசா செக்யூரிட்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களோட கான்டாக்ட்ஸும் உங்களோட போட்டோஸும் தான் கேட்பாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லோன் வாங்கின அமௌண்ட்டை நீங்க திருப்பி கட்டினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை கட்டுறதுக்கு டிலே பண்ண வைப்பாங்க. அப்படி டிலே பண்ணிச்சுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதாவது வட்டி அதிகமாகும். அப்படி நீங்க வட்டி கட்ட முடியாதுன்னு சொன்னாலோ, இல்ல உங்களால வட்டி கட்ட முடியலன்னு உண்மையான சூழ்நிலை வந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட போட்டோவை மார்க் பண்ணி உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இது மூலியமா உங்ககிட்ட இருந்து பணத்தை எவ்வளவு வேணாலும் அதிகமா கறக்கலான்றது தான் அவங்களோட பிளான். இது ஃபேக் லோன் ஆப்ஸோட பிளான். ஏன்டா நீ இதை யூஸ் பண்ணவே இல்லை, அது எப்படி நீ சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணிருக்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய நியூஸ்ல வந்திருக்குது இந்த மாதிரி ஃபேக் லோன் ஆப்ஸ்ல லோன் வாங்கி இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. சும்மா அது வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் இருக்காது. நீங்க வேணா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக் லோன் ஆப்ஸ்ல யார் அதிகமா கடன் வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெஷரா ஒரு இடத்துல கம்பெனில ஜாயின் பண்ணி வெவ்வேறு ஊர்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பசங்க தான் இந்த மாதிரி ஃபேக் லோன் ஆப்ல கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட், அதாவது ஒரு 2000 3000 தான் கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்க கரெக்டா கட்டலான்னு வரப்ப கூட அவங்கள கட்ட விடாம அது ஒரு 5000 6000 அளவுக்கு போற அளவுக்கு கூட இருக்குது அப்படின்னு நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை வச்சு தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கு பாத்தீங்களா, அவேர்னஸ் வீடியோ. அந்த அவேர்னஸ் வீடியோ கீழே போய் பாருங்க, எத்தனையோ கமெண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இது 2 தான், இந்த 2 ஆப்ஸ் பின்னாடி நடக்கிற மோசடிகள்னு சொல்லலாம். இது மாதிரி வச்சுதான் நம்மள ஏமாத்துறாங்க. இது 2த்துல எது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் கேம்பிளிங் ஆப் தான். ஏன் அப்படின்னா,
இந்தியா ஃபுல்லா அதிகமா ரெக்கார்ட் ஆகிக்கப்படுற கேஸ்ல 2 ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேம்பிளிங் ஆப் தான் அதிகமான பேரை வந்து மென்டல் ப்ரெஷருக்குள்ள உள்ளாக்கியிருக்கு. நெறைய பேர் இதனால தான் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த ஆப்புன்ட்டு உங்களுக்கே தெரியும். கேம்பிளிங் ஆப்பும் சரி, இந்த மாரி ஃபேக் லோன் ஆப்பும் சரி, இந்தியாவுல வந்து ப்ரமோட் பண்றது தடைப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி தான் நியூஸஸ் எல்லாம் வருது. கவர்மெண்ட்டும் அந்த மாரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேக் லோன் ஆப்ஸ், கேம்பிளிங் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னமும் ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நீங்க நோட் பண்ணலைன்னா, Instagramம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. நான் சைடுல போடுறேன், இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீன்ல கூட போடுறேன். Instagramம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறப்போ, உங்களுக்கு புடிச்ச யூடியூபர்ஸ் பண்றாங்களோ இல்லையோ, பட் உங்க புடிச்ச யூடியூபர்ஸோட ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து அவங்க வீடியோஸ எடுத்து போட்டு, அதுல இந்த லோன்ஸ் ஆப்பையும், இந்த கேம்பிளிங் ஆப்பையும் ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க நோட் பண்ணலைன்னா, நான் இந்த சைடுல இது போடுறேன். இல்லைனா இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீன்ல கூட நான் போடுறேன். அத நீங்க வேணா பாருங்க. இதுக்கப்புறம் வேணா நோட் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க இது 2த்துல ஏதாவது ஒரு இதுல பாதிக்கப்பட்டீங்கன்னா, இப்போ கேம்பிளிங் ஆப்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா, கேம்பிளிங் ஆப்ல ஒரு சிலது லீகலா இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம நாட்டுல வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நாம எஸ்கேப் ஆகுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ப அதுல பணத்த போடாம இருக்கிறது தான். நீங்க அந்த உங்களுக்கு புடிச்ச ரீல்ஸ பார்க்குறீங்களா? அதோட ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அந்த கேம்பிளிங் ஆப்ப பார்த்துட்டு நம்மளும் விளையாடலாம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போய் விளையாடாதீங்க. இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். ஆனா இந்த ஃபேக் லோன் ஆப்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்குது. ஒருவேளை உங்க ஃபோட்டோஸ் இந்த மாரி மார்ஃப் பண்ணி உங்க கான்டாக்ட்ஸ் எதுக்கு அனுப்பணும்னு மிரட்டினாலும் சரி, இல்ல அனுப்புனாலும் சரி, நீங்க சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தாராளமா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இன்னும் நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கேம்பிளிங் ஆப்ஸ பத்தி பேசிக்கா நான் எதுக்கு சொன்னேன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், சின்ன பசங்கலாம் இப்ப கேம்பிளிங் ஆப்ல பணத்த போட ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னால எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்குது. அதனால தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குற மாரி தான் இருந்திருக்கும். ஒருவேளை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒருவேளை நீங்க அப்படி ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி நெறைய விஷயத்த நம்ம பேசுவோம். நெறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.